ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். 2026ஆம் ஆண்டு ராசி பலன். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது. சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது, சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள், சுழற்சிகள் தான் சாதாரணமாக. ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்னு இருக்கும். ஆனால் இந்த 4 கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது. அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான். நம்ம சுப கிரகத்திலேருந்தே ஆரம்பிப்போம், எல்லாமே சுபமாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியும் பார்த்துட்டு இருக்கார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9/3/2026 முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். முழு பலத்தோட சுபமாக அற்புதமான சில வேலைகளை செய்கிறார். 1/6/2026ஆம் ஆண்டு இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார். இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பெயர்ச்சி அடைகிறார். பெயர்ச்சி அடைஞ்சு விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசியை பார்வையிடுகிறார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 31/10/2026 முதல், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார். இந்த வருடமாக அதிசாரம் இருக்குது. அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்மராசியில் இருந்துட்டு தனுசு ராசி, கும்பராசி, மேஷ ராசி இதை 3ஐயும் பார்க்குறார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13/12/2026 முதல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே சிம்ம ராசியில் வக்ரகதி அடைகிறார். இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த 2026ஆம் ஆண்டு. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம். நீதிமான், தர்மவான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே இருக்கார். இந்த வருடம் முழுவதும் மீன ராசியிலே இருக்கார். இதில் 26/7/2026 முதல் வக்ரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் 10/12/2026 முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார். இது சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி. அதாவது இந்த தடவை பெயர்ச்சி இல்லை, ஆனால் வக்ர நிவர்த்தி இருக்குது. அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான், கேது பகவான், சாயா கிரகங்கள்னு. ஏன்னா 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம். அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார். 19/12/2026 அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார். மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார். அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலேயே தான் இருக்கார். அதுக்கப்புறம் 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். புரியுதா? ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சைமல்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க. அப்போ இந்த கேது பகவான் சிம்மராசியை விட்டு விலகி 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். இந்த 4 கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது. முக்கியமாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார். ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம், அப்புறம் வக்ர நிவர்த்தி, அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார், கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார், அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்ரகதி அடைகிறார்.
இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம். அதே சமயம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு கேது வருஷ கடைசியில் அவர் கிரக மாறுதல்களை பெறுகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு 4 கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள், பெயர்ச்சிகள். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, அரசியல் மாற்றங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும். அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்குது பாருங்கள், கல்வித்துறை, அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும், அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க. இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும். அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ள அபாயம், நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியா வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த 2026 நமக்கு கிடைக்கும். மற்றபடி இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும். அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம், ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும், ஒரு லைட்டாக 1% இறங்கும், 10% ஏறும், அப்படி தான் இருக்கும். பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும். தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இன்னமும் வெள்ளி தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும். அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு, பங்குத்துறையில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட், இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க, பெரிய முன்னேற்றம். அதுமாரி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் நிறைய குறையும். குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம். ஏன்னா குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் அவருக்கு ஒரு நட்பு வீடு தான் அது, உச்சம் வேறு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம், சூரியனோட இடம், ரொம்ப அற்புதம். அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணுன்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பெரிய இது. அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள். அதனால் கண்டிப்பாக இறங்காது. இறங்குறதுனா கொஞ்சம் இறங்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே கோல்டு, இந்த லேண்டு இதிலெல்லாம் போடுறது பரவாயில்லை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோட இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது, சரியா? ஆக இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான 4 கிரகங்களின் அற்புதமான பெயர்ச்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலிக்கும். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன். முக்கியமாக ஒரு வருட பலன் அப்படின்னு கணிக்கும்போது இந்த மாத கிரகங்கள் எல்லாம் அவ்வளோவா எடுத்துக்கிறது கிடையாது. வருட பலன் அப்படிங்கும்போது முக்கியமான கிரகங்கள் 4 கிரகங்கள், குரு, சனி, ராகு, கேது.
அப்போ முதல்ல சுபகிரகத்திலேருந்து ஆரம்பிப்போம். குரு பகவான் உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் உங்கள் ஜென்ம ராசிலே வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதி அப்படிங்கும்போதே ரொம்ப கேர் எடுக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன அடிப்பட்டால் கூட கவனமாக இருக்கிறது, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது, கோவப்படக்கூடாது. ஏன்னா உஷ்ணம் அதிகமாகும், டென்ஷன், வேலை பளு அதிகமாக தான் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இருந்தாலும் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குங்கிறத விட பக்கா பலம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறார். மறுமண யோகம் கண்டிப்பாக அமையும். நிறைய பேருக்கு மறுமண யோகம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியான ஒரு யோகம், குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம், தந்தையாரின் மூலமாக ஒரு சந்தோஷம், தந்தையின் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு. இதெல்லாம் இவ்வளவும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு. ஸ்தானபலம் இல்லைனாலும் பார்வை பலம் அற்புதமாக கொடுக்கும். அடுத்தபடியாக 9/3/2026 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும்போதே மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கவனம் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியம்தான். ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும், ஒரு பாடத்தை கொடுக்கும். ஆனால் இந்த பொருளாதாரம் தான் முதல்ல பொருளாதாரத்தில் தான் கை வைப்பார் அவர். ஏன்னா தனக்காரகன் அப்படிங்கும்போது ஸ்தானபலம் நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஸ்தானபலம் இல்லைங்கும்போது பொருளாதாரம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கணும். 1/6/2026 முதல் இந்த குரு பகவான் 1/6/2026 முதல் இந்த குரு பகவான் உச்சமடைந்து அற்புதமாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரார். அற்புதம். 2ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தால் ஸ்தான பலம், அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. தனவரவில் இருந்து வந்த தடைகள் உடையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருந்தாலே குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷம்தான். கரெக்டாக. ஆனாலும் இந்த குருபகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு அதி அற்புதமான பலன்களை கொடுத்தா கூட அதுவும் உச்சமடைந்து அவரோட பார்வையும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. என்னென்னா 5ஆம் பார்வை உங்களோட பகர்வன ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட், ஒன்றுமே நீங்கள் பேசிக்கவே வேண்டாம், அற்புதமான முன்னேற்றம். அதேமாரி 7ஆம் பார்வை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறாரு. உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும், இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்லாம் குறையும். அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் பார்வையாக ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக 31/10/2026 முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு வரார். சிம்மராசி உங்களுக்கு 3ஆம் இடம், சகாயஸ்தானம். சகாயஸ்தானத்தில் ஸ்தான பலம் இல்லை, ஆனால் கேதுவோட சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். எப்படின்னா ஞானம் கிடைக்கும், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஞானம் கிடைக்கும். பொறுமையாக வேலை செய்யணும், முயற்சிகளை எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதோட ஸ்தான பலம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இருந்தாலும் பார்வை பலம் அப்படிங்கும்போதே குருவோட பார்வை அற்புதம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பார்க்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா 5ஆம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. ஸோ அற்புதம். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா லாபங்கள் குவியும். எப்போவுமே ஒரு தொழில்னு எடுத்தால் லாபம் வேணுங்க, கரெக்டாக. அடுத்தபடியாக ஒரு உத்தியோகம் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கணும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலையில் செஞ்ச அந்த சம்பளம் தான் அப்படின்னா யாராவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா சொல்லுங்கள். அந்த உயர்வுகள் நமக்கு வரணும். கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை பலத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 13/12/2026 முதல் அவர் வக்கரம் அடைகிறார் சிம்மராசிலேயே. பரவாயில்ல, வக்கரம் அடையும் போது இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் டக்குன்னு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நிம்மதியான ஒரு போக்கு கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக முக்கியமான அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல ஒருத்தர் இருந்தால் ரொம்ப விசேஷம், அதுவும் அசுப கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தர்மவான், கர்மகாரகன். இவர் ஒரு உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு வீரியத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் இப்படித்தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பண்ணினா வெற்றி நமக்கு அப்படின்னு. சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் அறிவுக்காரர்கள் தான். ஏன் அப்படின்னா ராசிநாதன் புத பகவான். ஸோ எழுத்து, கல்வி இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் தான் எல்லாருமே. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சனீஸ்வர பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி, பாக்யாதிபதி. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன ஒரு குழப்பத்தை கொடுப்பார். நீ கரெக்டாக இருக்கியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். கரெக்டாக இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம்
ஒன்றும் இது இல்லை, ஒன்றும் அப்படிலாம் இல்லை, மருத்துவ செலவே வேண்டாம், நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம்னா தான் பிரச்சனை வரும். அதனால் இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார். நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ராகு பகவான், இந்த சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் யோகக்காரகன். எங்கே இருக்காருன்னா பாக்யஸ்தானம். அற்புதமான ஒரு முன்னேற்றம், ஒரு தைரியம் எல்லாமே இருக்கும். வருட கடைசியில் தான் 19/12/2026 போது அவர் அஷ்டம ராசிக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதேமாரி ஞானக்காரகன் கேது பகவான். இந்த கேது பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா சகாயஸ்தானம். முயற்சிகளை அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் சூப்பராக அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. வெற்றி உங்களுக்கு அப்படியே அருகாமையிலே வந்து 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 உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு இதில் தான் பெரிய மைனஸ் கிடைக்கும். என்னென்னா இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை என்றைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு 8ஆம் கனியாக தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல குரு என்ன. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இல்லற வாழ்க்கை தான் மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே. அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க குடும்பத்தில்னா, பற்றோடு பற்றற்று இருங்கிற மாதிரி. பற்று அதிகமாக இருக்கும் குடும்பத்தில், ஆனால் பற்று இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வேலை என்ன அது உண்டு பார்த்துக்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேது பகவான் 19/12/2026 முதல் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வாங்க. கிரிவலம் போயிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து கிரிவலம் போயிட்டு வந்துடுறாங்க. சில பேர் சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க, ஏன்னா டைம் கிடைக்கல அப்படின்னு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்ன, கிரிவலம் முடிச்சுட்டு அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. அதனால் திருவண்ணாமலை போயிட்டு அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக. அது முக்கியமாக சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு அந்த வருடம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. அந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை பார்க்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.